அன்பு நேயர்களே வணக்கம். நம்முடைய வாழ்நாளில் நாம் பல திருத்தலங்களை சேவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பல்வேறு விதமான திருக்கோயில்களை போய் சுவாமியை தரிசனம் பார்ப்பதிலே, அங்கே நடக்கக்கூடிய உற்சவங்களில் கலந்து கொள்வதிலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழ்நாளினுடைய மிகப்பெரிய பேராக அதை நினைக்கிறோம். பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. காரணம், திவ்ய தேசங்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த பூவுலகத்திலே இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இது வேறு எங்கேயுமே கிடையாது. பாரத வருஷே பரதக்கண்டே அப்படின்னுட்டு நம்ம சங்கல்பம் பண்ணுறோம் இல்லையா? நம்முடைய பாரத தேசத்திலே தான் கோயில்கள் இருக்கின்றன. அதுவும் தென்னாட்டிலே தான் அதிகமான கோயில்கள். இந்த கோயில்கள் இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே நம்ம பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இந்த பிறப்பு இந்த கோயில்கள் இருக்கக்கூடிய மண்ணிலே நடந்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய பேர். அதுவே ஒரு பெரிய புண்ணியம்தான். புண்ணியம் இல்லாதவர்கள் இந்த மண்ணிலே, பாரத மண்ணிலே பிறக்கவே முடியாது. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்று சொன்னான் பாரதி. வடநாட்டை விட தென்னாட்டிலே மகான்கள் அதிகம் தரிசனம் செய்திருக்கிறார்கள். அத்தனை நாயன்மார்கள், அத்தனை ஆழ்வார்கள், அத்தனை பரம ஞானிகள், இசையிலே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் விளங்கிய சங்கீத மும்மூர்த்திகள், எத்தனை மகான்கள் இந்த மண்ணிலே, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கிறார்கள். அத்தனை மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. இங்கே தான் அதிகமான கோயில்கள் உண்டு. வாழ்நாளிலே அந்த கோயில்களுக்கெல்லாம் சென்று ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு மாதத்திலே ஒவ்வொரு விசேஷமெல்லாம் நடக்கும். அங்கெல்லாம் கலந்து கொண்டு நாம் வாழ்வின் பேற்றினை பெறுகின்றோம். ஆனால் ஒரு விஷயம், அங்கே போனால் நமக்கு ஒரு மனதிலே ஒரு சாந்தி கிடைக்கிறது. நமக்கு எவ்வளவோ சங்கடங்கள் இருந்தாலும் கூட அந்த பகவானிடத்திலே சென்று வேண்டி அவனிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய அந்த சுமை, மனச்சுமை குறைகிறது. அப்படி குறைந்தால்தான் அந்த திருத்தலங்களுக்கு சென்று வந்ததாக பொருள். அங்கே இறைவனுடைய அருள் நமக்கு கிடைத்ததாக பொருள். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம அந்த திருத்தலங்களுக்கு போகின்ற பொழுது அந்த தலவரலாறுகளை பார்க்கிறோம், அந்த மூர்த்திகளை எல்லாம் வணங்குகிறோம். ஆனாலும் நம்முடைய இயல்பான சில குணநலன்கள் இருக்கிறதல்லவா? உதாரணமாக எடுத்துக்கிங்களா, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறோம். பிறரை தகாத வார்த்தைகளாலே தெரிஞ்சோ தெரியாமலோ திட்டிடுறோம், அப்புறம் வருத்தப்படுறோம். ரொம்ப பேர் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டக்குன்னுட்டு எடுத்தெறிந்து பேசி விடுவோம். பிறகு ஆறாமர உட்கார்ந்து சிந்தித்து இதை நம்ம பேசி இருக்கணுமா, இதனால் அவர் மனசு கஷ்டப்படும். சரி, அவருடைய மனசு கஷ்டப்படுதே, பேசி அவன் சுகப்படணும் இல்லையா? எப்பயுமே ஒரு விஷயத்தை கவனிங்க. கோபப்பட்டு ஒரு ஆளை திட்டிவிட்டால் அந்த கோபப்பட்டு திட்டியவரும் அதனால் பாதிப்படைகிறார். ஏனால் அவர் மனம் சுளுக்கி மனம் வருந்தி போகின்ற பொழுது பின்னாலே ஒரு இதை பேசியிருக்க வேண்டாமே, நம்ம கஷ்டம் நம்மோட போட்டுமே, பேசி அவனுக்கு ஏன் கஷ்டத்தை தந்து விட்டோம் என்று தான் நினைக்க தோணும். அப்படி நினைக்கிறது தான் மனிதாபிமானம். அநேகமாக கோவப்படுறதுல 95% அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ இந்த கோயில்களுக்கு போவது, இந்த மகான்களை தரிசிப்பது, கதாகாலட்சேபங்களை கேட்பது, நல்ல சொற்பொழிவுகளை கேட்பது, இதற்கெல்லாம் என்ன ஒரு பலன் என்று சொன்னால், இந்த குணங்களெல்லாம் குறைய வேண்டும். காம, குரோத, மன, மாச்சல்ய, லோப, இந்த குணங்களெல்லாம் குறைய வேண்டும். அதனால தான் தியாகராஜ சுவாமி எனக்கு பக்தி செய்ய தெரியல என்னார். அவர் பெரிய பக்திமான். ஆனால் அவர் சொல்கிறாரு, தெரியலேரு ராமா பக்தி மார்க்கம், எனக்கு பக்தி மார்க்கமே தெரியலேங்கிறார். அப்போ இது நினைக்கணும். இதை நினச்சி நம்ம ஒரு இடத்துல போயிட்டு வந்தோம்னா, எப்படி ஒரு குளத்தில் குளித்தா நம்ம உடம்பு தூய்மை ஆகிறதோ, அதை போல் ஒரு திருத்தலங்களுக்கு போய் அந்த இறைவனை சேவித்தால் நம்முடைய மனது ரொம்ப சாந்தமாக போகணும். நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய கல்மிஷங்கள் குறைய வேண்டும். நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய பொறாமை, பொச்சரிப்பு, அழுக்குகள் குறைய வேண்டும். பிறர் மீது நம்முடைய வெறுப்பு குறைய வேண்டும். பிறருக்கு நாம் சொன்ன அந்த வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் இருக்குதுல்லவா, அதெல்லாம் நம்ம கோயிலுக்கு போய் வந்தாச்சு, இனிமேல் அந்த வார்த்தையை பேசக்கூடாது அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். எதையும் வாரிட்டு போகிறது கிடையாது. ஒரு சின்ன கதை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு புகழ்பெற்ற ஞானி, அந்த ஞானி ஒரு முறை சில பேர் சந்தித்தார்கள். அவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் குரூப்பாக ஒரு புண்ணிய யாத்திரை சென்று புனித நதிகளிலெல்லாம் நீராடி வரலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம், நீங்களும் எங்கள் கூட வந்தால் நன்றாக இருக்கும் என்று அவரை அழைத்தார்கள். அப்போ அந்த ஞானி சொன்னார், இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது,
இப்போதைக்கு வருவதற்கான சாத்தியம் கிடையாது. ஆனால் எனக்காக நீங்கள் ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். உடனே என்ன செய்யணும் சொல்லுங்கய்யா அப்படின்ட்டு அவங்க எல்லாம் பணிவோடு அவரிடத்துல கேட்கும்போது அவர் சொன்னார், ஒரு பாகக்காய் ஒன்று எடுத்து அவர்களிடத்துல தந்தார் ஞானி. நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் அங்கங்கே போய் புண்ணிய யாத்திரை போகிறீங்க, தீர்த்த யாத்திரைன்னுட்டு அதுக்கு பேர். அங்கங்கே இருக்கிற திவ்யதேசங்களில் இருக்கக்கூடிய குளம், ஆறு, புஷ்கரணி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. கடல் இருந்தால் கடலுக்கு பக்கத்தில் கோயில் இருந்தால், இப்போ திருச்செந்தூர் மாதிரியான இடத்துல அந்த கடல் இருக்கும், அங்கே போய் நீராட வேண்டும். அப்படி நீங்கள் தீர்த்த யாத்திரை செய்கின்ற பொழுது புனித நதியில் முழுகும் போதெல்லாம் இந்த பாகற்காயையும் அதிலே முக்கி எடுத்து விட்டு திரும்ப நீங்கள் வரும்போது என்கிட்ட இந்த பாவக்காயை கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்னார். இது என்னடா ஒரு வித்தியாசமாக இவர் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி ஒரு பெரிய மகான் சொல்கிறார், பெரியவங்க சொன்னால் அவங்ககிட்ட சும்மா கேள்வி கேட்கக்கூடாது. அதனால் அந்த பாகற்காயை வாங்கி கொண்டு இவர்களெல்லாம் யாத்திரை போனார்கள். அவர் சொன்னதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு திருத்தலம் போனாலும் அந்த திருத்தலத்தை போய் அங்கே குளத்துலேயோ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், ஆறு பக்கத்தில் ஒன்றா ஆறு, இங்கே எல்லாம் அவங்க நீராடுவார்கள் இல்லையா, அந்த நீராட்டத்திலே அந்த பாகற்காயையும் முக்கி எடுத்தார்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு. பல இடங்களில் பார்த்துட்டு வந்துட்டாங்க. வந்தவுடனே அந்த ஞானி வீட்டுக்கு போனாங்க. வந்தவுடனே எல்லாம் திவ்யதேச யாத்திரையெல்லாம் நல்லா முடிஞ்சதா, என்னென்ன கோயிலெல்லாம் பார்த்தீங்க, என்னென்ன இடத்துல எல்லாம் நீங்கள் நீராடினீங்க, எல்லாத்தையும் அவர் விசாலா கேட்டார். எல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சொன்னாங்க. நீங்கள் வராதது தான் என் குறை, பாக்கி ஒரு குறையும் எங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டு. சரி, நான் ஒன்று சொன்னேன், இந்த பாவக்காயை எல்லா நீர்நிலைகளிலும் நீங்கள் நீராடும்போது முக்கி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட தர சொன்னனே, அது இருக்கான்னு. அதை தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், அது தரத்துக்கு தானே உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப பவ்யமாக ஒரு துணியில் சுற்றி, ஏன்னா இவங்க கூட அந்த பாவக்காயும் பயணம் செஞ்சுருக்கு, அதை கொண்டாந்து அவர் இடத்துல தந்தாங்க. இந்த பாகற்காயை வாங்கிய ஞானி உடனே போய் அதை அப்படியே துண்டு துண்டாக வெட்டினார். வெட்டி உடனே வந்திருந்த அந்த எல்லார்கிட்டையும் ஒரு துண்டு கொடுத்தார். இது சாதாரண பாவக்காய் கிடையாது, எத்தனை புண்ணிய நதிகளிலே நீராடி வந்த பாகற்காய் தெரியுமா, சாப்பிடுங்க தித்திக்கும் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு துண்டாக தந்தார். அதெல்லாம் வாங்கி அவங்க எல்லாம் வாயில் போட்டு சாப்பிட்றதுக்காக மென்னாங்க. முகம் அஷ்டகோணலாக போச்சு. இப்போ பாவக்காயை சமைச்சு சாப்பிட்டாலே அந்த கசப்பு இருக்கும், இது அப்படியே இருக்கிற பச்சை பாவக்காய். உடனே ஐயா என்ன ஐயா நீங்கள் தித்திக்கும் அப்படின்னு சொன்னீங்களே, இப்படி கசக்குதே அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த ஞானி சொன்னாராம், பார்த்தீங்களா, பாகற்காய் எத்தனை தான் புனித நதிகளிலே முழுகினாலும் அதன் குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அதை போலவே நாம் நமது அடிப்படை குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் எத்தனை புனித ஸ்தலங்களுக்கு சென்றாலும் புண்ணிய தீர்த்தத்தில் முழுகினாலும் என்ன பயன் வந்துவிடப் போகிறது? மாற்றங்கள் நம்முடைய மனங்களிலும் குணங்களிலும் செயல்களிலும் இருக்க வேண்டும். அதுதான் இனிமையான வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கும். நீங்கள் போய் குளிக்கிறீங்க, உடம்பு அழுக்கு நீங்குது, ஆனால் மனதில் உள்ள அழுக்கு நீங்கும்படியாக இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அந்த இடத்திலே நீங்கள் புண்ணிய நீராட வேண்டும். இத்தனை கோயிலை நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. அது நம்முடைய அப்பா இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு முன்னாடியெல்லாம் எவ்வளோ கோவப்படுவார், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரியா மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த நிகழ்வு தான் அந்த பிரயாணங்களினுடைய பலனாக உங்களுக்கு இருக்க முடியும். அதுதான் ஆழ்வார்கள் பாசுரங்கள், நாயன்மார்கள் பாசுரங்கள் எல்லாவற்றிலும் பலச்சுறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலச்சுதி என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவர்களெல்லாம் பாவங்கள் நீங்கி வருவார்கள், இவர்களுக்கு புண்ணிய உலகம் கிடைக்கும், இவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும், இவர்கள் பாங்காய பக்தர்களாக விளங்குவார்கள், அப்படியெல்லாம் பலச்சுறுதி இருக்குது இல்லையா. அதுக்கு காரணம் இதுதான். அதனால் புனித யாத்திரை போகும் பொழுது மனமாற்றங்கள் ஏற்படும்படியாக இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். அது கிடைத்துவிட்டால் உங்களுக்கு எல்லாம் கிடைத்தது போல.